கிடச்சிருச்சு. இந்த வரு எப்படி வெங்காயம், இருக்கு? தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் வெட்டிட்டு வேண்டியதான். சூப்புக்கு ரெடியானது எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி பொடிசு அரிஞ்சிருக்கேன். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? முடவாட்டு கிழங்கு சூப்பு வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், அது மூட்டு வலிக்கெல்லாம் நல்லதான். அது மெயினு எனக்கு நல்லது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு 2 வாரமாக சரியான கால் வலிங்க. நான் வந்து சேலம் போய் எப்படி பார்த்தா ஒரு 10 நாள் இருக்கும்லம்மா. இருக்கும். 10 நாள் போனேங்க. அப்படியே போயிட்டு வரப்போ அங்கே முடவாட்டு கிழங்கு நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. சரி, அம்மாவுக்கு வர கால் வலின்னு இருக்கா, சரி அப்படியே வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு அப்படியே சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் கால் வலி நிற்கும்னு சொன்னாங்க நிறைய பேர். அதனால் கிழங்கு வாங்கிட்டு வந்துங்க, அதை வந்து மண்ணில் புதைச்சி வச்சுட்டேன். வீணாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். அம்மா, அந்த முடவாட்டு கிழங்கு ஏற்கனவே சூப்பு வச்சுருக்கே, தான் ஃபஸ்ட் டைமா? நான் அது கிழங்கே இப்போ தான் பார்த்துருக்கேன். நான் எங்கே சூப்பு வைக்கிறது? அம்மா, அந்த சூப்புக்கு என்னென்னம்மா தேவை? அதுக்கு என்ன, வெங்காயம், பச்சை மிளகா, ஆட்டுக்கறி குழம்பு சூப்பு வைக்கிற மாதிரி தான் இதுவும் வைப்பாங்க. ஓ, சேம் இதே தான்மா? ஆமாம், சூப்புன்னா அதுதான், அப்படி தான் வைக்கணும். ஓ சரிம்மா. அம்மா, மண்ணில் புதைச்சி வச்சுருக்க கிழங்க போய் எடுத்துருவோமா? போய் எடுத்துருவோம், வாம்மா. இங்கே பாருங்க. அம்மா, கிழங்கு இருக்கா இல்லையா? பார்க்குறேன். பாருங்க, இங்கே தான் புதைச்சி வச்சோம். டெய்லியும் ஆனால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஈரமாக இருந்தால் தான் வீணாக போகாதான். ஒன்று கிடச்சிருச்சு. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கிழங்கு. ஆட்டுக்கால் மாரியே இருக்கு. ஆமாம், கிழங்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு நிறையா இருக்குது. நம்ம ரேஸாக மேலே மட்டும் அப்படியே தெளித்தா போதுங்க. ஏன்னா ரொம்ப இதில் தளிக்கே தண்ணி ஊற்ற வேணாம். டெய்லி சும்மா செடிக்கு தண்ணி பிடிக்கிறப்ப இதுக்கு ரேஸாக அப்படியே தெளித்து விட்டுறது தான். அந்த ஈர பசு இருந்தாலே போதும். அதேமாரி எல்லா வீட்லேயுமே இப்போ நிறைய பேருக்கு கால் வலி வருது இல்லைம்மா. இந்தமாரி சூப்பு வச்சு குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் கால் வலி வராதுன்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கே இதான் ஃபஸ்ட் டைம் சூப்பு வைக்க போகிறாங்க. நாங்கள் எப்படி சூப்பு வச்சுட்டு அம்மாவுக்கு கால் வலி சரியாக போச்சுன்னா சொல்கிறோம், நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணுங்கள். கிழங்கு அவ்வளோதான் நினைக்கிறேம்மா. ஏ அப்பா, என்னம்மா இப்படி புதையல் மாரி கிளம்புது? கிழங்கு தானா? ஆமாம் ஆமாம், கிழங்கு தான். என் கல் நினச்சிட்டியா? கலரை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. பாரு அம்மா, அது ரேசாக கில்லுன்னா எப்படிம்மா இருக்கும்? பார்க்கணும். ஆமாங்க, அந்த இருக்குது பாருங்க கிழங்கு. கிழங்கு தான் இப்படி தாங்க இருக்கும். செத்துணும் இதெல்லாம். ஆமாம் ஆமாம், தோலை செத்தணும். போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செத்த வேண்டியதாம்மா. நான் சேலத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் 1 கிலோ தாங்க வாங்கினேன், நிறையெல்லாம் வாங்கலை. சேலம்னா வந்து இது எல்லா ஊர்லேயுமே கிடைக்காதுமா. இந்த மலைப்பகுதியில் மட்டும்தான் இது கிடைக்கும். முடவாட்டு கிழங்கு நம்ம ஊர்லலாம் எங்கேயுமே விற்க மாட்டாங்க. அங்கே தான் நல்லா விளையும். இருக்குமா? முடிஞ்சுமா. இருந்தாலும் இங்கேயாவது இருந்து முளைஞ்சிட்டு போட்டு. இந்த கிழங்கு முளையாதுமா. முளையாது. பாருங்கள், ஒரு தட்டு ஃபுல்லாக வந்துடுச்சிங்க. சரி, ஃபுல்லாக எல்லாத்தையும் மூடியாச்சு. பழைய மாதிரியே மூடிட்டு அம்மா தட்டை வெற்றிகரமாக தூக்கிட்டாங்க. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. நிறையா தான் இருக்குது தானேம்மா. ஆமாம், ஒரே நாளில் எல்லாத்தையும் வைக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சூப்பு வச்சு குடிக்கலாங்க. இது எப்படி பார்த்தாலும் 1 மாதம் வரையும் வீணாக போகாதுன்னு சொன்னாங்க. மண்ணில் தான் இருக்கணும் இருக்குது. ஆமாம், இதை கழுவிட்டால் அது ஒரு கலராக தெரியும். சரி வாமா போவோம். மரவட்டு கிழங்க, முடவட்டு கிழங்கு.
அம்மா ஓ என்ன கிழங்கெல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கழுவ ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்களேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த மண்ணோட பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. இப்போ கழுவிட்டு பார்த்தோன்னே சூப்பராக தெரியுது பாருங்க. அம்மா அந்த பெரிய கிழங்கு பார்த்தா என்னம்மா இப்படி இருக்கு? என்னங்க இது சுடுகாட்டில் எலும்பு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. பார்த்தாலே பயமாக இருக்குல்லம்மா. ஐயோ அம்மா இப்போ இந்த கிழங்கு எடுத்துகிட்டு போய் என்னம்மா பண்ணோம்? இது எப்படி இருக்கு வேணா காம்பு இன்னும் படம் இருக்கிற மாதிரி. ஆமாங்க அம்மா இது ஃபுல்லாக தோலை தான் செதுக்கணும். செதுக்கணும். ஆமாங்க ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. இதோட போய் தோலை செதுக்க வேண்டியதுதான். அப்படியே காணுமா? இந்த பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மா என்ன கிழங்கு செதுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம். இங்கே பாருங்க கருப்பாஞ்சுன்னு சொன்னேன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்க கிழங்கு. இப்போ ஒரு கலராக இருக்குங்க. இப்போ வெள்ளை கலராக இருக்குது. ஆமாம் இது பார்க்கறதுக்குமா அந்த சக்கூர்லி கிழங்கு எப்படி இருக்கும் உள்ள அந்த கலருக்கே இருக்குல்லம்மா. இது வந்து எப்படிமா பொடிசாக கட் பண்ணோம். நம்ம இஞ்சி எப்படி செதுக்கிறோமோ அதே மாதிரி தாம்மா. ஆமாம் போல இந்த பாரு நம்ம இஞ்சிலாம் வீட்டில் எப்படி செதுக்குவோம் அதே சேம் தாங்க. சின்ன வெங்காயம்லாம் இதுக்கு போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். அதனால் உரித்து ரெடியாக வச்சாச்சு. இதோட கட் பண்ணுற வேலை தான் கிழங்கு பொடிசா. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? அதான் மழை போய் இதில் வளருதுன்னா அப்படி தான் இருக்கும். அம்மாவிலேயே கட் பண்ண முடியல. பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். தோலெலாம் செதுக்கணுன்னு தோல் செதுக்குன்னா அதுமாரி ஆகிடும். இப்போ அரிஞ்சிடுவோம். இப்படி இருக்குது இப்படி பொல பொலன்னு வருது கிழங்கு. அம்மா சூப்புக்கு வந்து எல்லா கிழங்கையும் போடலாமா? இல்லை போதும் 3 கிழங்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். மீதி கிழங்கெல்லாம் மண்ணிலே வச்சு வைப்போம். இங்கே வர ஃபுல் இது எப்படி பார்த்தாலும் அம்மா சூப்புக்கு வந்து நிறைய வைக்க மாட்டேல கம்மியாக தானே கிழங்கு போடணும். ஆமாம் அதனால் இந்த கிழங்கு போதுங்க மொத்தமாக. இது கிழங்கு அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் அரியணும். பாருங்கள் தோல்லாம் செத்தி அதை அரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணிப்போம். அம்மா வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சிட்டு அடுத்த போய் சூப்பு வச்சிட வேண்டியதானா? ஆமாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் வெட்டிட்டு வேண்டியதான் சூப்பு வைக்க. ஆமாங்க பச்சை மிளகா வந்துமா கொஞ்சம் நீட்டாகவே போடுமா. அப்போ தான் ஏன்னா சூப்பில் வந்து அந்த காரம்லாம் கொஞ்சம் இறங்கும் உள்ள.
கடிச்சு கடிச்சு குடிக்க போறியா? இல்லை, இந்த பச்சை மிளகாவை மட்டன் சூப்புனா இது சொல்லவே வேணால் காரமாக இருக்கும். இது வெஜ்ஜு சூப்பு தானே, அதனால் வந்து எப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகா காரம் இருந்தால் தான் நல்லா கண்ணுலலாம் தண்ணி வரும். எனக்கு காரமே பிடிக்காது, இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு நல்லா காரமாக சாப்பிட்டு பார்ப்போம். லேசான குழம்பு கம்மியாக வரப்பாந்தாலும் ஊதி ஊதி குடிக்கிறாள் நீ. ஆமாங்க, சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்காது. ரொம்ப காரமாக இருந்துச்சுங்க, ஃபுல்லாக கூலிங் வாட்டர் வச்சு தாங்க அதை சாப்பிடுவேன். தக்காளி ஒரு 3 இருந்தால் போதுமா? போதும். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி வைக்கிறதுனால கம்மியாக தாங்க வைக்கிறோம். இது அம்மாவுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இதை ரெகுலராக கொஞ்சம் நம்ம அந்த சைடு சேலம் போகணுன்னா வாங்கி வச்சுக்கிட்டா அப்பப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு குடிக்கலாங்க. இதை அரிஞ்சிட்டு பார்ப்போங்க, ஏன்னா இது அரியறதுக்கே ரொம்ப லேட்டாகும். பாருங்க, கிழங்கு பக்கத்து எப்படி இருக்குது பாருங்க, அது இஞ்சி நறுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி இருக்குங்க. இன்னும் மீதி இருக்குங்க பேலன்ஸ், இது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். சூப்புக்கு ரெடியானது எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி பொடிசு அரிஞ்சு வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சாச்சு. இந்த கிழங்கையும் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு உப்பு கறிப்பட்டை நுணுக்கி வச்சுருக்கேன். இது பெப்பர் தூள் எல்லாம் மசாலாலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சூப்பை அடுப்பை பற்ற வச்சு சூப்பை ரெடி பண்ணிவிடுவோம். சட்டியை போட்டுருவோம். நான் சூப்புக்கு மண் சட்டியா? மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், சுத்தமான நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். காலையிலே தடப்படலான்னு சூப்பம்மா. ஆமாம், இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கறிப்பட்டையை போட்டுருவோம். வெங்காயம் போட்டுருவோம், சின்ன வெங்காயம் போட்டுருவோம். இந்த சூப்புக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்க வேணாம், இந்த மீடியமாக இந்த மாரி வதங்கியிருந்தாலே போதும். இதில் இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம்.
நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுருவோம். தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு மசாலா போட்டுருவோம். ஜீரகத்தூள், நல்ல ஜீரகத்தூள், கறி மசாலா, அது மட்டன் தூள் தான் போட்டிருக்கேன். நல்லா சூப்பு வாடையாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ அரிஞ்சு வச்ச கிழங்க போட்டு வதக்கிடுவோம். மசாலாவோட போட்டு இதையும் வதக்கிப்போம். நல்லா வதக்கியாச்சு. மட்டன் தூளுக்கெல்லாம் எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கியாச்சு. இதோட தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். தேவையான தண்ணி ஊற்றிப்போம். உப்பு போட்டுருவோம். நாளைக்கு கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா கொதி வந்துட்டு சூப்பு. இப்போ வந்து பெப்பர் தூளை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை போட்டோன்னு தான் சூப்போட வாடையே. அம்மா, ஓ, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காம்மா? பார்க்கணும், உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போலாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குது. காரம்லாம் இருக்குது. போதும். வர அதிக காரம் வேணாம் சூப்புக்கு. சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட சாப்பிட்ற வேலை தாங்க. ஒரு காலையிலே சூப்பு நல்ல வாசமாக இருக்குங்க ரெடி ஆகி. அம்மா, ஓ, சூப்பு ரெடி ஆகிட்டாம்மா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. அதுக்கு வர கிண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
குடிச்சு பாருமா, எப்படி இருக்குன்னு சொல்லு. குடிமா. மட்டன் சூப் மாதிரி இருக்கா இல்லை வெஜ்ஜு சூப்பான்னு சொல்லிடு. மட்டன் சூப்பர் மாதிரி இல்லை, ஒரு மாதிரியே வித்தியாசமாக இருக்குது. புதுசாக குடிக்கும் ஒரு மாதிரியே தெரியுது. ஆமாங்க. ஆனால் சூப்பு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கிழங்கு ஒரு வாடை தெரியுது, இந்த கிழங்கோட வாடை. அது இந்த வெஜ்ஜு சூப்புனா இப்படி தாம்மா இருக்கும். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறீங்களா, அதான் அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. நீ ரெகுலராக மட்டன் சூப்பு குடித்து பழகிட்டதுனால நீ தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தால் அது உனக்கு பழகிடும். இந்த சூப்பு மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே. இந்த கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும். இவன் சாப்பிட்டு கிழங்கையும் சேர்த்து வச்சு இந்த இது முடிச்ச வேகத்துக்கு சூப்பு தான் ஃபஸ்ட்டு. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா, நிறையா சாப்பிடுவேன். ஏன்னா நீ சாப்பிட்டுட்டு உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிசல்ட்டு நிறைய பேர் இதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் கால்வலி நின்றுட்டுனா பரவாயில்ல, எதாக இருந்தாலும் குடிச்சிடுவேன், வாடை அடித்தாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்கான். அந்த கிழங்குலே பார்த்தாலே தெரியுதுல்லம்மா அது எப்படி எப்படி இருக்குன்னு. அந்த கிழங்கு அதான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கிழங்கு. ஆமாம், மல்லிக்கிழங்கு இதெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி இருக்கும், இந்த கிழங்கு இருக்கிற சைஸும் பாரு எப்படி இருக்குன்னு. இவ்வளோ நேரம் வந்து டீசெண்டாக குடித்தாங்க, அது நம்மளுக்குலாம் செட் ஆகாது. நம்ம களத்தில் இறங்கிடும் சொல்லிட்டு இப்படி தான் குடிக்கிறாங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ நேச்சுரலாக அதே தான் ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்காக அதை மாற்றக்கூடாது. ஓகே தானேம்மா? ஓகே தான். அவ்வளோதாங்க, சூப்பு வெற்றிகரமாக போட்டு முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்குன்ட்டாங்க அம்மா.